கோவை மாவட்டம் வெள்ளலூர் குரக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த பூங்காவில் உள்ள வசதிகள் குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். அந்த கோவை வெள்ளலூர் குரக்கரையில் தற்பொழுது பட்டாம்பூச்சி பூங்காவானது இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வெள்ளலூர் குளக்கரையில் ஒரு பகுதியில் இந்த பட்டாம்பூச்சி பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 மீட்டர் அளவிற்கு இந்த பட்டாம்பூச்சி பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் தனியார் பங்களிப்புடன் அமைத்திருக்கின்றனர். இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் 103 வகைகளை சேர்ந்த பட்டாம்பூச்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 31% பட்டாம்பூச்சி இப்பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த பூங்காவில் 18 அடி உயர பட்டாம்பூச்சி வடிவிலான முகப்புகள் அமைக்கப்பட்டு பட்டாம்பூச்சிகள் பற்றிய குறிப்புகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நீர் மேலாண்மைக்காக திட்டம் வகுத்த மன்னரான வீர ராஜேந்திரன் பற்றிய குறிப்புகள், அது மட்டுமின்றி பல்வேறு நீர் மேலாண்மைக்கு தமிழர்கள் வகுத்தளித்த பல்வேறு குறிப்புகளும் ஓவியங்களாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 200 வகையான பூச்செடிகளும் 270 வகையான மர வகைகளும் இப்பகுதியில் இருக்கின்றன. இந்த பூங்காவானது பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டத்தை நம் கண்முன் நிறுத்துகிறது. தற்பொழுது நம்முடன் ஓவியர் ஜீவா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பட்டாம்பூச்சி பூங்கா பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? அதாவது கோவையின் ஒரு பெருமை மிக்க ஒரு இடமா இது உருவாயிருக்கு. ஏன்னா இவங்க இந்த கோவை குளங்கள் பாதுகாப்பு குழு நிறைய குளங்களை புனரமைச்சிருக்காங்க. கோவைக்கே ஒரு புதிய முகத்தை கொடுத்துருக்கிறதுல அந்த பெருமை அவங்களுக்கு இருக்கு. அதோட கூட இந்த வெள்ளலூர் குளத்துக்கு கரையிலேயே ஒரு அற்புதமான ஒரு பட்டாம்பூச்சி பூங்கான்னு உருவாக்கியிருக்காங்க. இதனால அந்த குழந்தைகளுக்கான அந்த அறிவு, அப்புறம் நிறைய ஓவியங்கள், அது சார்ந்த ஓவியங்கள், அதை பற்றிய குறிப்புகள், அதை பற்றிய சிற்பங்கள், இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அந்த 100 வகை 200 வகைன்னு எத்தனை வகைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பட்டாம்பூச்சியின் அந்த வகைகள் பூரா இங்கே ஒரு இடத்துல இருக்கு. இது ஒரு கோவைக்கு ஒரு முக்கியமான இடம், குழந்தைகளுக்கான முக்கியமான இடம். தற்பொழுது நம்முடன் இந்த பூங்காவை வடிவமைத்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் மணிகண்டன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த பூங்கா அமைப்பதற்கான காரணம் என்ன? இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நான் 2017க்கு முன்பு இந்த குளம் வறண்டு போய் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. குளத்துக்கு தண்ணீர் வரக்காக அரசு துறைகளோடு இணைந்து இந்த குளத்துக்கு தண்ணீர் வரக்காக வேலை செஞ்சோம். 12 ஆண்டு தண்ணீர் இல்லாமல் இருந்த குளத்துக்கு தண்ணீர் வரவுக்காக பாடுபட்டு தண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் இந்த குளத்துல ஒரு 750 மீட்டருக்கு மரம் வச்சிருக்கோம். பல வகையான நாட்டு மரங்கள் ஒரு 10,000 எண்ணிக்கையில் வச்சிருக்கோம். மரங்கள் வைக்கும்போது இதுக்கான செடிகள் பல பகுதியிலிருந்து எடுத்து வந்தோம். அதுல பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய செடிகளும் நிறைய வச்சிருந்தோம். அதனால பட்டாம்பூச்சிகள் நிறைய வர ஆரம்பிச்சது. பட்டாம்பூச்சிகள் பாத்தீங்கன்னா 103 வகையான பட்டாம்பூச்சிகள் இங்க ஆவணப்படுத்திருக்கோம். 31% பட்டாம்பூச்சிகள் இங்க இருக்கு. நிச்சயமாக இந்த கோவை வெள்ளலூர் குளக்கரையில் அமைந்துள்ள இந்த பட்டாம்பூச்சி பூங்காவானது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. நந்தா, நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களுக்கு.